நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்கணும்னா, வேதாகமம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தேவதூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போக ஆகாயங்கள் மேலே அவருடன் கூட வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் அவருடைய கூட இருப்போம் என்று ஒருவரை ஒரு தேற்றிக் கொள்ளுங்கள் என்று வேதம் வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வருகை ஆரவாரத்தோடு இருக்கும், பிரதான தேவதூதனுடைய சத்தத்தோடு இருக்கும், தேவ எக்காலத்தோடு இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ இந்த கர்த்தருடைய வருகையின் பொழுது நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு சில வழிகள் நான் சொல்லியிருக்கிறேன். நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறாங்களோ அவங்க கர்த்தருடைய வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பாவ மன்னிப்பு பெறணும்னா என்ன பண்ணணும்னா, நீங்க உங்க இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க, என் உள்ளத்தில் வாருங்க, உங்க சொந்த பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய உங்களுடைய இரத்தத்தினாலே என் இருதயத்தை கழுவிடுங்க என்று சொல்லி உருக்கத்தோடு ஆழத்தோடு ஜெபம் பண்ணினா கண்டிப்பாக அந்த பாவ மன்னிப்பிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நேற்று நான் சொன்னேன். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இன்னைக்கு என்ன பாயிண்ட் சொல்ல போறேன்னா, இயேசு கிறிஸ்து வருகையின் பொழுது யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா, முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. முழுக்க ஞானஸ்நானம் நம்ம கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் சின்ன வயசுலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் அல்ல. அது சின்ன வயசுல எடுக்கிறது, நம்ம யார் கையில இருக்கிறோங்கிறது தெரியாமலே நம்ம எடுக்கிறது, அதுக்கு பேரு ஞானஸ்நானம் அல்ல. பாவம் என்கிறது என்னன்னே தெரியாது அந்த சின்ன வயசுல. ஸ்நானம்ங்கிறது என்னது அர்த்தம்? தண்ணீரில் மூழ்குவதுக்கு பேருதான் ஸ்நானம். ஞானஸ்நானம் என்றால் என்ன அர்த்தம்னா, வேத வசனத்தின்படி நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுகிறேன். கண்டிப்பாக நம்ம முழுக்க ஞானஸ்நானம் கண்டிப்பாக ஒவ்வொரு யாரெல்லாம் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள்தான் கர்த்தருடைய வருகையின் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கோங்க. அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், முழுக்க ஞானஸ்நானம் எடுத்தார். யாரால எடுத்தாரு? யோவான் ஸ்நானகனால எடுத்தார். யோவான் ஸ்நானத்தை ஞானஸ்நானம் கேட்கும் பொழுது யோவான் ஸ்நானன் என்ன சொல்றாப்ல, ஆண்டவரே நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குகிறத நம்ம வேத வசனம் காண்பிக்குது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். பேதுருவை எடுத்துக்கோங்க. 3000 பேருக்கு தன்னுடைய மெசேஜை சொல்றாரு தன்னுடைய சீசர்களோட. அந்த 3000 பேரும் என்ன கேட்கறாங்கன்னா, ஆண்டவரே போதகரே நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு பேதுரு என்ன தெரியுமா சொல்றாப்ல, நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். உங்க எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்துல ஒரு மந்திரி ஏசியா தீர்க்கதரிசியா வாசித்து போய்கிட்டு இருக்கிறாப்ல. அப்ப ஆவியானவர் பிலிப்பிட்ட சொல்லி, நீ அந்த ரதத்தோட கூட போய் சேர்த்துக்கொள்ளு அப்படின்னு சொல்றாப்ல. உடனே பிலிப்பு அங்க ரதத்துல ஏறி இந்த வேதாகமத்தில் உங்களுக்கு விளக்கம் தெரியுமான்னு கேட்கிறாப்ல. அப்போ மந்திரி கேட்கிறாரு, நீர் அந்த விளக்கம் எனக்கு யாரும் சொல்லலைன்னா எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கிறாப்ல. அப்போ அந்த வேதாகமத்துல ஏசியா தீர்க்கதரிசியில அந்த வசனம் என்ன வாசித்தாருன்னா, அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை போல இயேசு கிறிஸ்து கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஒரு ஆட்டை போல தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். உடனே மந்திரி கேட்கிறாப்ல, இது யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? உடனே பிலிப்பு சொல்றாப்ல, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறதுன்னு. உடனே அடுத்த செகண்ட் மந்திரி என்ன கேட்கிறாப்னா, தண்ணி இங்க இருக்கிறது, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்கிறாப்ல. அதுக்கு பிலிப்பு சொல்றாப்ல, உங்க முழு இருதயத்தோடு விசுவாசித்து தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நீங்க விசுவாசித்தால் போதும் அப்படின்னு. உடனே மந்திரி, நான் தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்னு உடனே ஞானஸ்நானம் பெறுறாங்க. அதனால நல்லா கேட்டுக்கோங்க, ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் கண்டிப்பாக நம்ம பெறுவது கண்டிப்பாக அவசியம், முக்கியம். எடுத்தால் மட்டுமே நம்ம இயேசு கிறிஸ்து வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவோம். 2 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே உங்க பாவ மன்னிப்பை பெற்று
பாவ மன்னிப்பிலிருந்து விடுதலை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். 2வது, முழுக்க ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பொழுது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இதை நன்றாக தியானித்துக்கோங்க. 3வது பாயிண்ட், கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு நான் சொல்றேன். பாவம்னா என்ன? கர்த்தருடைய கட்டளைகள், வேதாகமத்துக்கு கீழ்ப்படியாத எதுவுமே, நம்ம கர்த்தர் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியாதது எல்லாமே பாவம் தான். நீங்க வேதம் வாசித்தால் தான் தெரியும் எது பாவம் எது பாவம் இல்லைங்கிறது தெரியும். அதனால கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருமே பாவிகள் தான். யாரெல்லாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிப்புங்கிற கிருபையை பெற்றுக்கொள்வார்கள். இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.